வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட சேனலில் பலன் தரும் பதிகங்கள் பகுதி 11, அதில் 3வது இன்று ஒரு தகவல் சுதாமா நம்ம யூடியூப் சேனலில் நாம் பலன் தரும் பதிகங்கள் பார்த்துட்ருக்கோம். அதிலும் அபிராமி அந்தாதி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இதை பற்றின 100 பாடல்களும் விளக்கம் கொடுத்துட்டு அதை இப்போ பகுதி வாரியாக பலன்கள் வரிசையில் இந்தந்த பாடல்களுக்கு இந்தந்த பாடலை படித்தால் போதும், அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான பாடலை படித்தா போதும்னு சொல்லிட்டு குரூப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இதில் பார்க்குறது பலன் தரும் பதிகங்கள் பகுதி 11ல் 3வது. ஏன்னா மொத்தம் 7 பாடல்கள் கொண்டதுனால முதல் பகுதி 10ல் பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பாடல் 54, அதுதான் நம்ம முதல்ல திருப்பி 6 மாதம் கேப் விட்டு ஆரம்பித்தோம். இந்த ஒரு பாடலை பாடினா அனைத்து எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும். அதுக்கப்புறம் வேலை சம்பந்தப்பட்டது, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு. ஸோ மொத்தம் 7 பாடல்களும் 11வது பகுதியில் முதல் பார்ட்டில் 4, 13 பாடலை கொடுத்துருந்தோம். என்னென்ன விரும்பிய வேலை கிடைக்கிறது, அதில் மென்மேலும் முன்னேற்றம் அடைகிறது, அந்த மாதிரி. ஸோ அதில் 2வது பாட்டில் 39வது பாட்டும் 74 பாட்டும் பாடலோட விளக்கத்தையும் கொடுத்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஸாக தொடர்ந்து வர்றதுனால பகுதி 11 இப்போ பேலன்ஸ் பாட்டு 91, 96 2 பாடல்கள். ஸோ ஆக மொத்தம் 7 பாடல்கள் வேலை சம்பந்தப்பட்டது. எனக்கு வேலை பிரச்சனைங்க, ஆனால் வேலை இருக்குது, நல்ல வருமானம் இல்லை தொழில் இருக்குது, தொழில் முன்னேற்றம் அடையலை, வியாபாரம் மந்தமாக போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனை இருந்தாலும் 7 பாடல்கள் பாராயணம் பண்ணினாலே போதும். இதை தவிர வேறு எதுவும் வேண்டாம். வாங்க இப்போ பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்ப்போம். இப்போ நம்ம அரசாங்க வேலையில் இருக்கோம், அதில் நம்ம செய்கிறதுலாம் வெற்றி பெறணும்னா இந்த பாடலில் பாராயணம் பண்ணலாம். மெல்லிய நுண் இடை மின் அணையாலை விரிசடையோன் புள்ளிய மின் முளை புன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு பள்ளியம் ஆர்த்தெழ வெண்பகடோறும் பதம் தருமே. எப்படி பாருங்க, அம்பாளை எப்படி ஓமையப்படுத்துறாருன்னா, அம்பாள் எப்பேற்பட்ட எடைப்படுத்தலாம்? மெல்லிய நுண்ணிடை. ஒரு நூலிடை எப்படி இருக்கும், அந்த நூலை அளவுக்கு தான் அம்பாளோட சிற்றிடை இருக்குமா. அவள் எப்பேற்பட்டது? 1000 மின்னலை விட பிரகாசமான ஒளி பொருந்தியவள். அவ யாருக்கு துணைவி? விரிசடைவன். இங்க சிவபெருமான குறிப்பிடுறாரு. புள்ளிய மென் முளை பொன் அணையாலை. இப்போ சிவபெருமான துணவி யாரு? அம்பாள் தான். அவள் யாரு? 1000 மின்னலுக்கும் ஒப்பானவள், அதையும் தாண்டிய ஒரு பொன், அப்படி தகன் பொன்னிற மேனியாள். அவளை யாரெல்லாம் புகழ்ந்து சொல்றாங்களா? புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம். மறைனா வேதம், வேதங்கள் அம்பாளை புகழ்ந்து சொல்லுது. 30 முக்கோடி தேவர்களும் புகழறாங்க, சித்தமகா புருஷரும் கணங்களும் பூத கணங்களும் மாத்தாள. யார் அவ? சகலகலா வள்ளி, அண்டம் சராசரத்திற்கும் தாயவள். அவளை தொழுந்து அடிப்படையவருக்கு என்ன கிடைக்குமா? பள்ளியம் ஆர்த்தெழ. பள்ளியம்ன்றது அந்த காலத்துல ஒரு வாத்திய இசைக்கருவி. அதை வாசிச்சு வெண் பகடூர்னா வெண் யானை இருக்கு இல்லையா, அந்த வெண் யானை மேல ஊர்வலமா கூட்டிட்டு போய் ஒரு பதவி கொடுப்பாங்களாம். எங்க? விண்ணுலகத்துல தேவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குமா. அப்ப பார்த்துக்குங்க, இந்த பாடலை பாராயணம் பண்ணினா எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கும், அது சரியில்லை, இல்லை ஒரு பதவி உயரே வரல, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பாடலை பாராயணம்னா கிடைக்கும். 96 எங்கும் தலைமையும் புகழும் பெற. எல்லாத்துலயும் நம்ம ஒரு 10ஓட 11 இல்லாம, அப்பா இவர்கிட்ட போங்கப்பா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வேணும் இல்லையா. அப்ப நமக்கு ஒரு தலைமை பண்பு, அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு இந்த பாடலும் நமக்கு உதவி புரியும். பாருங்க, பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். கோமல வள்ளியை அள்ளிய தாமரை கோயில் வைகும் யாமல வள்ளியை ஏதம் இலாலை எழுதறிய ஷியாமல மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே. கோமலவள்ளி, கோமலம்னா தாமரை. தாமரையில தானே இவ இருக்கா. அம்பாள் எங்க வீற்றிருக்கிறாள்? தாமரையில் வீற்றிருக்கிறாள்.
அல்லியும் தாமரையும் கோயில்ல குடிக்கொண்டிருக்கிற கோயில்ல தான் அம்பாள் இருப்பா. அப்போ அங்க சுத்தியும் எங்க இருக்கும், அந்த தாமரை மலர் சூழ இருக்கிற அந்த கோவில் வளாகத்திலே வீற்றிருப்பவள் யாரு? யாமளவள்ளி. ஷியாமலா, ஷியாமலானா கருப்பு, கருப்பு நிறம்ன்றது பச்சை நிறமும் ஒன்று ஆத்தாளுக்கு. அவ யாரு? ஏதம் இலாலை. அவளுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டா. எழுதறிய ஷாமல மேனி சகல கலாமயில் தன்னை. அதாவது வேதங்களுக்கு கூட அம்பால போற்றி புகழ்ந்து எழுத தெரியவில்லையா. எழுதறிய ஷாமல மேனி, அவளை புகழ்ந்து சொல்ல முடியாத சகலாகலி வள்ளி அவள். கரெக்டா? அப்பேற்பட்டவ என்ன, தன்னை தம்மால் ஆவலவும் தொழுவார் எழுபாவர்க்கும் ஆதிபரே. அப்படி இருக்கிற அம்பாள் அவளுக்குன்னு ஒண்ணும் வச்சுக்காம உலகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே தாயாக இருக்கும் அவளை எந்த அளவுக்கு ஆமளவு, எவ்வளவு ஆமளவு, ஒரு நுண்ணிய ஒரு செகண்ட், ஒரு வினாடி அளவுக்கு தொழுதாலே அம்பாள் என்ன பண்ணுவாளாம்? உள்ள முருக தொழுதாலே 7 பாருக்கும் 7 உலகத்துக்கும் அவரை என்னவா ஆக்கிடுவாங்களாம்? அதிபராக்கி விடுவார்களாம். இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு? அம்பால உள்ள முருகி வழிபடணும். பேருக்கு நான் ஒரு 4 மந்திரத்தை சொல்றது அது கிடையாது. உள்ள முருகி, ஒரே மந்திரம் தெரியும், ஒரே மந்திரம் பாடினாலும் பரவாயில்ல, உள்ள முருகி நம்ம பிரச்சனை என்ன, எனக்கு இந்த பிரச்சனை, இது தீரும். அப்படியே சொல்லாம அம்பாளுக்கு போற்றி புகழ்ந்த அபிராமி பட்டர் பாடின இந்த பாடல்களும் சேர்த்து பண்ணும்போது அபிராமி பட்டருக்கு எப்படி ஆத்தாள் அபிராம வள்ளி அருள் புரிந்தாலோ அதே சமயம் நமக்கு என்ன பிரச்சனைக்காக நம்ம இந்த பாடலை பாராயணம் பண்றோம்னு ஆத்தாளுக்கு தெரியும். இது மட்டும்தான் இல்லைங்க, எனக்கு தெரியாம வேற ஏதாவது பாடல் பாடிட்டேன்னா கூட அபிராமி அந்தாதி தொழுபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படிதான் 100 பாடல்களை ஏற்றிருக்கிறார். பிறக்கும் குழந்தை இல்லையா, அதுக்கும் பாடல் இருக்கு. குழந்தை பிறந்து பிரச்சனையா, அதுக்கும் பாடல் இருக்கு. அந்த குழந்தை வளர்ப்பதுல பிரச்சனையா, அதுக்கும் பாடல் இருக்கு. குழந்தைகள் ஒழுங்காக வளர்ந்து அவர்கள் நல்ல பாதையில் செல்ல வேண்டுமா, அதுக்கும் பாடல் இருக்கு. அவங்க மேன்மேலும் கல்வியில் உயரணுமா, அதுக்கும் பாடல் இருக்கு. நல்ல மதிப்பெண்கள் பெறணுமா, அதுக்கும் பாடல் இருக்கு. அப்படியே அவங்க வாழ்க்கையோட அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ், கல்யாணம், வேலை, கடன், வறுமை அனைத்தும் நீங்கிறதுக்கு 100 பாடல்கள் இருக்கு. இத பாராயணம் பண்ணினா அம்பாளோட பக்தங்கன்றவங்களுக்கு இதை தவிர வேற எந்த பாடலும் வேண்டாம். தவிர அம்பாள்னு இருக்கு லலிதா சகஸ்ரநாமம், அது இது போட்டு. ஆனா லலிதா சகஸ்ரநாமம் நிறைய பேருக்கு வாயில வருமானு தெரியாது. மந்திரத்தை கரெக்டா சொன்னாதான் பலன் கொடுக்கும், தப்பா சொன்னா எதிர்பலன் கொடுக்கும். ஆனா அபிராம அந்தாதி பாடினோம்னா நமக்கு வாழ்க்கையில இது தவிர ஒரு புண்ணியம் ஏதாவது கிடைக்குமா? நமக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு எந்த பிறவிலும் சாரும் போய் சேர்றதுக்கு அப்புறமும் நல்லது.